சிதம்பரம் டைரக்ஷனில் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிருக்கிற படம் தான் மஞ்சுமால் பாய்ஸ். இந்த படம் தமிழ்நாட்டிலையும் ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் 85 crore மேலே கலெக்ஷனை கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் 10.5 crore மேலே கலெக்ஷனை கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன மலையாள படங்களை விட மஞ்சுமால் பாய்ஸ் ஒரு புது ரெக்கார்ட் பிரேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு மலையாள மூவி மலையாளம் லாங்குவேஜிலே ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போடுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். தமிழ்நாட்டில் இனிமேல் ரிலீஸ் ஆக போகிற எந்த ஒரு மலையாள படமும் இந்த வசூல் சாதனையை முறியடிக்க கண்டிப்பாக முடியாது. இந்த வசூல் சாதனையை முறியடிக்க இன்னொரு படம் வரணும் அப்படின்னா அது இன்னொரு மஞ்சுமால் பாய்ஸால் மட்டும்தான் முடியும். ஆல் டைம் ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் மஞ்சுமால் பாய்ஸ் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் இடத்தை பிடிச்சிருக்கு. அருண்குமார் டைரக்ஷனில் சியான் விக்ரம் நடிக்கிற சியான் 62 படத்தோட பிக்கஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ வந்திருக்கு. படத்தில் ஏற்கனவே எஸ்.ஜே. சூர்யா ஒரு முக்கிய ரோலில் நடிக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ படத்தில் மலையாள ஆக்டர் சுராஜும் ஜாயிண்டாக இருக்கிறதா இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் இன்னமும் அதிகமாக இருக்குது. ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் இது ஒரு ஆக்ஷன் படமாக ரெடி ஆகுது. தெலுங்குல ரிலீஸ் ஆன ஹனுமன் படத்தோட ஓடிடி அனௌன்ஸ்மெண்ட் இப்போ வந்திருக்கு. இந்த படத்தை வர March 8 G5ல ப்ரீமியர் பண்ணுறதா இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. விஜய் தேவரகொண்டா மிருனால் தாகூர் நடிச்சிருக்கிற ஃபேமிலி ஸ்டார் படத்தோட டீசர் March 4 அன்னைக்கு 6:30 PM ரிலீஸ் பண்ண போகிறாங்க. உன்னி முகுந்தனோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் ரெடி ஆகிற பேன் இண்டியா படம் தான் மார்க்கோ. படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம்னு 5 லாங்குவேஜில் ரெடி ஆகுது. KGF படத்துக்கு மியூசிக் பண்ண ரவி பாஸ்ரர் தான் இந்த படத்துக்கும் மியூசிக் பண்ணுறாரு. ஐஸ்வர்யா ராஜேஷ் தேவ் நெக்ஸ்ட் லீடாக ஒரு படம் நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு வளையம்னு டைட்டில் வச்சுருக்காங்க. படத்தோட ஷூட்டிங் பூஜையோட இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த படத்தை மனோபாரதின்னு ஒருத்தர் தான் டைரக்ஷன் பண்ணுறாரு. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக ரெடி ஆகுது. RK சுரேஷ் நெக்ஸ்ட் லீடாக நடிக்கிற காடுவெட்டி நடுகாட்டு கதை படத்தோட ட்ரெய்லர் இப்போ வந்திருக்கு. சோலை ஆறுமுகம்னு ஒருத்தர் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இது ஒரு ஆக்ஷன் படமாக ரெடியாக இருக்குது. ட்ரெய்லரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.